இப்போ இந்த வீடியோவில் 7th சயின்ஸ்க்கான தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்கப்பா. இந்த கொஸ்டின் பேப்பர் ஆனது சனிக்கிழமை ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் தான் 100% உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு மட்டும் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிடறேன். சரிங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் லைட் தட் இட்ஸ் ஏ மிரர் கெட்ஸ் டேஷ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் டேஷ் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் வெல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் த மூன் டேக்ஸ் டேஷ் டேஸ் டு கம்ப்ளீட் ஒன் ரிவல்யூஷன் அரவுண்ட் த எர்த். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை டேஷ். ஃபிஃப்த் ஒன் த ஃபஸ்ட் மேன் மேட் ஃபைபர் இஸ் டேஷ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ப்பா. ஸோ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் எ பிளேன் மிரர் ப்ரொடியூசஸ் ஏ டேஷ் இமேஜ். Seventh one, waxing of moon means dash. Eighth one, dash in the first satellite launched by India. Ninth one, PET is the acronym for dash. Tenth one, a natural fiber obtained by boiling cocoons is called dash. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற ஃபில் இந்த பிளாங்க்ஸ் நல்லா படிச்சு வச்சுருங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்ப்பா. ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைலான், பிவிசி, பேக்லைட்டு, டெஃப்லான், இந்த பக்கம் ரேயான். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் தெர்மோபிளாஸ்டிக்கு, தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கு, ஃபைபரு, உட் பல்ப்பு, நான்ஸ்டிக் குக் வேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் த கரெக்ட் ஆன்சர். இஃப் ஃபால்ஸ்னால் வந்து கரெக்ட் ஆன்சர் சொல்லணும் நீங்கள். 16th ஒன் வி சி பிளானட்ஸ் பிகாஸ் தே ரிஃப்ளெக்ட் லைட் ஃப்ரம் த சன். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸை சொல்லணும். 7th ஒன் த இமேஜ் ஃபார்ம்டு இன் எ பின்ஹோல் கேமரா இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட். 18th ஒன் கலீலியோ அக்செப்டட் த ஜியோசென்ட்ரிக் மாடல். 19th ஒன் அவர் மில்கி வே கேலக்ஸி இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் அன் எலிப்டிக்கல் கேலக்ஸி. 20 a lot of plastic pollutes our environment. ஓகேங்களா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்கப்பா. ஸோ ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ ஷார்ட் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 7 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகேங்களா? ஸோ இதில் 21 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸு. நெக்ஸ்ட் 22 வாட் இஸ் ப்ரிசம். 23 வாட் யூ மீன் பை விசிபிள் லைட்டு. 24 நேம் த பிரைமரி கலர்ஸ். 25 give the expansions of PSLV and GSLV. 26 what is constellation. 27 name the 4 different types of galaxies. 28 வந்து பார்த்தீங்கன்னா what is the 5R principle. 29 what kind of fabric is suitable to dress up and play in the summer. 30 what are the properties of shadow. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸும் பார்த்து வச்சுருப்போம். கம்பல்சரி இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க வரதுக்கு நல்லா படிச்சு வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ப்பா. ஸோ டீட்டெயிலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 4 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ 4 மார்க்ஸ் இதில். ஸோ இதில் 13 வந்து பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் எ டயக்ராம் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். 32 வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இமேஜ் ஃபார்ம்டு இன் எ பிளேன் மிரர். 33 ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கான்ஸ்டலேஷன்ஸ். 34 சஜஸ்ட் சேஃப் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் 35 ஏ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எபி சைக்ளிக் மாடல். நெக்ஸ்ட் பி வந்து வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஷேடோ. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இப்போ இதுக்கான இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நல்லா பார்த்து வச்சுருங்க. மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், மேட்ச், 1 மார்க், சூஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் விடைகள் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் மட்டும் போடுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருவேன். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான சந்தேகம் நான் பசங்களுக்கு வரும், ப்ரோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு போட்டோமா அது அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஷின் பேப்பரான எடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த கொஷின் பேப்பர் அப்படியே வந்து ஸோ அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கும் பெரும்பாலும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுட்டு எல்லாத்தையும் பக்காவாக படிச்சுட்டு போங்க. உங்கள் மாவட்டத்திலும் இந்த கேள்வியில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி மற்ற எல்லா கொஸ்டின்ஸ் லைன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் தொடர்ச்சி போட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறதுங்க. டாட்டா, பை பாய்.